அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியமா தேவை. "அறம் இல்லாதவர்க்கு அவ்வுலகும் இல்லை, பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகும் இல்லை" அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்போ அறத்த காட்டிலுமே இந்த தனி மனித வாழ்க்கையில பொருள் தான் ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறது. பொருள வச்சு தான் ஒரு மனிதனுடைய மதிப்பே நிர்ணயிக்கப்படுகிறது. காசு இல்லாதவன் என்னதான் நல்ல சூப்பரான தனி கேரக்டரா இருந்தாலும் அத ஒத்துக்கிறது இல்ல. இப்போ இந்த பணம் அப்படிங்கிறது நேர்மையான பணம், மறைமுகமான பணம் அப்படின்னு 2 வகையா இருக்கு. அதாவது நேர்மையான பணங்கிறது நியாயமா உழைச்சு சம்பாரிச்சு வரக்கூடிய பணம். அது நேர்மையான பணம். மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா, சில பேத்துக்கு உயிர் சொத்துக்கள் வரும். சில பேத்துக்கு சூதாட்டம் மூலியமா பணம் வரும். ஆக உடல் உழைப்பு இல்லாத பணங்கள் எல்லாமே மறைமுகமான வருமானங்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப உடல் உழைப்பு மூலம் நியாயமான முறையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயி கரெக்ட்டா நீதி நேர்மையா இருந்து மாச சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருந்தாருன்னா, அது நியாயமான வழியில வரக்கூடிய பணம். சில பேர் என்னன்னா, வேலைக்கு போனாலும் அந்த வேலைய தவிர்த்து மறைமுகமா சில விஷயங்கள் பண்ணி அதன் மூலியமா ஆதாயம் சம்பாதிப்பாங்க. அந்த ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த 2க்குமே என்ன கான்செப்ட் அப்படின்னா, 6ஆம் பாவம் எப்பொழுதுமே 6ஆம் பாவம் நீதி, நேர்மை, நியாயம் இதை குறிக்கக்கூடிய கிரகங்களான குரு, கேது இவர்கள் தொடர்பில் இருந்தால் அவர்கள் வேலைக்கு போனாலும் அதாவது குரு, கேது, சுக்கிரன், புதன் இவர்கள் தொடர்புல 6ஆம் அதிபதி இருந்தாருன்னா, அவரு நியாயமான வகையில பணம் சம்பாதிப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே சமயத்துல 6ஆம் அதிபதி சூரியன், செவ்வாய், சனி, ராகு இவர்கள் சேர்க்கையில இருந்தாருன்னா, நீதிக்கு புறம்பான வகையில் மறைமுக ஆதாயங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்ப 6ஆம் அதிபதி யாரு கூட சேர்ந்திருக்காருன்னு பாருங்க. 6ஆம் அதிபதி எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்குதுன்னு பாருங்க. இவர்களுடைய எசன்ஸ் கண்டிப்பா 6ஆம் பாவம் மூலியமாக செயல்படும். அப்ப நீதி நேர்மைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஜாதகம் குரு, கேது, புதன், சுக்கிரன், சந்திரன் இவருடைய சாரத்துல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவர்கள் நியாயமான வகையில் பணம் சம்பாதிப்பார்கள். மறைமுகமான வருமானங்கள் யாருக்கு வரும்னா, சூரியன், செவ்வாய், ராகு, சனி பகவான் இவர்கள் சேர்க்கையில ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா, அவர்கள் நீதிக்கு புறம்பான வகையிலும், நியாயத்துக்கு புறம்பான வகையிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு கம்பெனில வேலை செய்றாரு அப்படின்னா, அந்த கம்பெனி டெண்டர எனக்கு முடிச்சு குடு, நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இது நியாயத்துக்கு புறம்பான வழியில வர்றதா? இந்த மாரி தான். அப்ப உடல் உழைப்பு இல்லாத அனாவசியமா வரக்கூடிய காசுகள் நம்ம நீதிக்கு புறம்பான காசுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது எல்லாமே பொதுவான தகவல் தான். இந்த அமைப்பு இருந்தா அவங்க அப்படியே இருப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. 6ஆம் பாவம்ங்கிறது வேலையை குறிக்கும். அந்த 6ஆம் பாவத்துல 6ஆம் பாவ அதிபதி நான் சொன்ன மாரி இந்த குரு, புதன், சுக்கிரன், கேது தொடர்பு இருந்தா அவர்கள் நியாயமான வகையில தான் சம்பாதிப்பார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் பாவத்துக்கூட சூரியன், செவ்வாய், சனி, ராகுலாம் இருந்தா இவர்கள் வேறு வகையிலும் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். நான் யாரு ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி சொல்லல. இந்த அமைப்பு இருந்தா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்ப ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.